மார்க் ரூம் சீரீஸ்ல நம்ம ஒரு சூப்பர் கொஸ்டினை பார்க்க போறோம். வாட் இஸ் மோனோ ஹைபிரிட் அண்ட் டைஹைபிரிட் காஸ்? Give an example of each. So it is a very important ஆன ஒரு 3 mark question. சரிங்களா? சோ அப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் மோனோ ஹைபிரிட் கிராஸ பார்க்கலாம். சோ மோனோ அப்படினாலே சிங்கிள். அப்ப என்ன பண்ண போறோம்? This is the simplest cross. அப்ப ரெண்டு ஆர்கானிசத்தை கிராஸ் பண்றதுல சிம்பிள் இதுதான். இதுல என்ன ஆகும்? Only one character's inheritance is investigated. இதுல ஏதோ ஒரு கேரக்டர் எப்படி இன்ஹெரிட் ஆகுது, பேரண்ட்ல இருந்து ஆஃப்ஸ்பிரிங்க்கு எப்படி போகுது அப்படிங்கறத நம்ம செக் பண்ணுவோம், இன்வெஸ்டிகேட் பண்ணுவோம், படிப்போம். சரிங்களா? ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. Cross is created by crossing two plant with one contrasting characteristic such as tall or dwarf. அப்ப இந்த கிராஸ்ல என்ன பண்ணுவாங்க? ரெண்டு பிளான்ட்ட கிராஸ் பண்றாங்க அப்படின்னா அவங்க ரெண்டு பேருக்கும் எல்லா கேரக்டரும் சேமா இருக்கும். ஒரே ஒரு கேரக்டருக்கு மட்டும் ரெண்டு ஆப்போசிட் ஃபீச்சர், ரெண்டு ஆப்போசிட் ட்ரைட் இருக்கும். அதான் சொல்றாங்க with one contrasting ஆப்போசிட்னா என்ன? கான்ட்ராஸ்டிங் கேரக்டரிஸ்டிக் இருக்கும். சரியா? சோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டால் பிளான்ட்டையும் டார்ஃப் பிளான்ட்டையும் கிராஸ் பண்ணும்போது பாருங்க ஹைட்ங்கற ஒரு கேரக்டர்ல ரெண்டு டிஃபரண்ட் டால் டார்ஃப்னு இருக்கு. சரியா? இப்போ அதுவே டைஹைபிரிட் கிராஸ்ங்கும் போது டைனா 2வா? சோ அப்போ இஸ் a cross between two plant with two sets of opposing character. ரெண்டு கேரக்டர்ல டிஃபரன்ஸ் இருக்கும். பாருங்க ரவுண்ட் அண்ட் கிரீன் சீட். அப்போ சீடுடைய ஷேப்பும் சீடுடைய கலரு அப்படின்ட்டு ரெண்டு கேரக்டரை நம்ம எடுத்துருக்கோம். ஒரு பிளான்ட்ல ரவுண்ட் சீடு ஷேப்பு, இன்னொரு பிளான்ட்ல ரிங்கிள்டு சீடு ஷேப்பு. அதே போல ஒரு பிளான்ட்ல கிரீன் சீடு, இன்னொரு பிளான்ட்ல எல்லோ சீடு. அப்போ ரெண்டு கேரக்டர் எடுத்திருக்கோம். அந்த ரெண்டு கேரக்டருக்கும் கான்ட்ராஸ்டிங் ஆப்போசிட் ட்ரைட் இருக்குது. அப்போ அப்படிப்பட்ட ரெண்டு பிளான்ட்டை கிராஸ் பண்றீங்கன்னா அதான் டைஹைபிரிட் கிராஸ். பிளான்ட்டுக்கு இல்ல, இது நீங்க அனிமலுக்கு கூட பண்ண முடியும். மெண்டல் பாத்தீங்கன்னா ஒரு 7 கேரக்டர் எடுத்திருப்பாரு. சீடு ஷேப்பு, அப்புறம் சீடு கலரு, பாடு கலரு, பாடு ஷேப்பு, ஃப்ளவருடைய அந்த கலரு, ஃப்ளவருடைய பொசிஷனு, ஸ்டெம் ஹைட்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 7 எடுத்திருப்பாரு. சரிங்களா? மோனோ ஹைபிரிட்ல ஏதாவது ஒரு கேரக்டர் மட்டும் கான்ட்ராஸ்டிங்கா இருக்கும். டைஹைபிரிட்ல ரெண்டு கேரக்டர் கான்ட்ராஸ்டிங்கா இருக்கும். எய்தர் சீடு ஷேப்பு, சீடு கலர், இல்லனா ஸ்டெம் ஹைட், ஃப்ளவர் கலர், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. சரியா? சோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு நம்புறேன். இன்னும் நிறைய வீடியோக்கு சேனலை ஃபாலோ பண்ணுங்க, வீடியோவை லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. Thank you everybody. Keep learning, keep growing. See you.